ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எந்திரிச்சோன்னே சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப கேஸ் தீர்ந்து போயிடுச்சு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அடுப்பில் தான் வச்சோம். கரண்ட் அடுப்பில் வைக்கிறது நம்ம அவசரத்துக்கெலாம் வைக்க முடியாது. ஏன்னா அது ஒரு அடுப்புனால கொஞ்சம் மெல்ல தான் இதாகும். ஃபஸ்ட்டு சாம்பாரை வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம கரண்ட் அடுப்பில் இந்த இதிலே குக்கர்லேயே தாளிச்சிட்டு சாம்பார்லேயும் ஊற்றிட்டு அதுக்கடுத்து அதிலே உருளைக்கிழங்கையும் தாளித்து விட்டுட்டு திருப்பி சாப்பாடு வச்சோம். கொஞ்சம் டைம் தான் ஆகும். இப்போ நமக்கு லீவ் டைம்னால ஒன்றும் தெரியல. இதுவே ஸ்கூல் டைம்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் கேஸ் இல்லாத டயத்தில் இதாச்சும் இருக்கிறப்பேன்றப்ப கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது நமக்கு. இல்லாட்டி நம்ம ஹோட்டல்லாம் வாங்கினோம்னா நிறையா காசு ஆகும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கடுத்து ஒயிட் ரைஸ் எப்பயும் போல். இதுதான் வாழ்க்கையில் நமக்கு எல்லா நேரமே ஒரே மாதிரி இருக்காது. இந்த மாதிரி நமக்கு சிலிண்டர் தீர்ந்துச்சுன்னா சிலிண்டர் பதிஞ்சு வர நேரம் ஆகும். அதனால் நம்ம வீட்டில் கரண்ட் அடுப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம கிராமத்து சைடெலாம் என்ன செய்வாங்கன்னா கரண்ட் அடுப்பெல்லாம் தேவையே இல்லை. அழகாக என்ன செய்வாங்கன்னா விறகு வச்சு இது பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே நமக்கு விறகு வைக்கிறதுக்கெலாம் இடமும் இல்லை, விறகும் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி அடுப்பும் இல்லை. கிராம வாழ்க்கைன்றதெல்லாம் ஈஸியாக நமக்கு கேஸு எதுவுமே தேவையில்ல. அது ஒரு இயற்கையான காற்று. அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம். யார் யார் மிஸ் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மதியம் ஆனனே ஜூஸ் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய ஒரே அடம் முடிச்சு. நான் எப்போயுமே ஜூஸ் இந்த மாதிரி நான் வாங்கி கொடுத்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தேன். 2 பேர்த்துக்கு ஆளுக்கு வேறு வேறு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கினாங்க. இன்றைக்கி இந்த நாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் லீவ் கொஞ்ச நாள் தான் இருக்குது. எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.